அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் கார்த்திகை மாதம் மகா ராஜயோகம் பெறும். ரிஷபராசி இந்த கார்த்திகை மாதத்தில் குல தெய்வத்தினுடைய அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமைகிறது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு அதிசாரமாக வக்ரம் பெறுகிறார். அதே போல் சிம்மத்தில் கேது, துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையிட பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசுரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் தன பஞ்சமாதிபதி புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். அந்த வகையில் புத சுக்கிர யோகம் ஏற்படுவதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டுங்க. பூமியால் லாபம் வந்து சேர இருக்கு. புதிய முயற்சிகளையும் வெற்றி கிடைக்க இருக்கு. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பு நிச்சயம் உண்டு என்பதால் கைகளில் பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பதிவதால் கல்யாண முயற்சி கை கூடுங்க. அதே போல் சுப செய்திகள் அதிகம் கேட்கக்கூடிய ஒரு தருணம் என்பதால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமா அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தில் குரு பகவான் கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்தார். அப்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவர் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக உச்சம் பெற்றாலும் நவகிரகத்தினுடைய சுபகிரகம் என்று சொல்லப்படுவதால் அதன் பார்வை பலன் உண்டுங்க. அந்த அடிப்படையில கல்யாண முயற்சிகள் கைகூடி இருக்கும். பாக பிரிவினை சுமூகமாக நடைபெற்றிருக்கும். முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைத்திருக்கும். ஆர்வம் காட்டிய புதிய தொழில் அதிக லாபத்தோடு கிடைத்திருக்குங்க. இவ்வளவு மேன்மைகள் கொண்டு குரு பகவான் தற்போது கடக ராசியிலேயே அதிசாரமாக வக்ரமும் பெறுகிறாருங்க. அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் 2 நாட்களிலேயே வக்ரம் பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் என்பதால் இந்த வக்ர காலம் வளர்ச்சி அதிகரிக்கும் காலமாகவே இருக்குங்க. திட்டமிடாமலேயே சில காரியங்கள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு. தொழிலில் திடீர் முன்னேற்றம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், நிறுவன மாற்றம், துறை மாற்றம் கூட ஏற்படலாம். பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகுங்க. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையின் காரணமாக தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் தொழில் வளர்ச்சி என்பது சிறப்பாகவே இருந்திருக்கும். ஒரு சில குறுக்கீடுகள் ஏற்படலாம். தைரியத்தோடு எதையும் சமாளிக்கும் உங்களுக்கு உண்டு என்பதால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டி அவசியம் இல்லைங்க. இல்லம் தேடி லாபம் வந்து கொண்டே இருக்கும். பாக்கியஸ்தானாதிபதியாகவும் சனி இருப்பதால் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். இதுவரை குடும்பத்தில் நடைபெறாத சுப காரியங்கள் கூட இப்போது நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகிறார். எனவே தொழில் முன்னேற்றம் பாதையை நோக்கி செல்லுங்க. எதிர்பார்த்திருந்தபடியே லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியும் ஊதிய உயர்வும் கிடைக்க இருக்குதுங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயம் வெற்றி உண்டு. எதிர்பாராத விதத்தில் கேட்ட தொகை கிடைக்கலாம். 10ஆம் இடத்தில் சனி பகவான் பலம் பெறுவதால் பெற்றோரின் உடல் நலன்ல கவனம் தேவைங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் துரிதமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடை
கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் இவ்வளவு நாட்களாக துலாம் ராசியில் சஞ்சரித்த சுக்கிர பகவான் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது. எனவே இக்காலத்தில் உங்களுடைய எதிர்பார்த்த அனைத்து நன்மைகளும் ஏற்பட்டிருக்கும். அரசு வழி சலுகைகள் கிடைத்திருக்குங்க. அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகியிருக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அவை கைகூடும். தொழில் போட்டிகள் அகலுங்க. வருமானம் உயர இருக்கு. வாகனம் வாங்கி மகிழும் வாய்ப்பு உண்டுங்க. உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று வருந்தியவர்களுக்கு இப்போது உரிய பலன் கிடைக்க இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியாகிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்ப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இது ஒரு பொன்னான நேரம் மட்டுமல்லங்க, புதிய திருப்பங்கள் ஏற்படும் நேரமாகும். அங்குள்ள சூரியன் மற்றும் செவ்வாயோடு சுக்கிரன் இணைவதால் சுக்கிரமங்கல யோகம் ஏற்படுகிறது. எனவே உங்களுக்கோ உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கோ தாமதித்த திருமணம் தடையின்றி நடைபெற இருக்கு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல விருச்சக ராசிக்கு புதன் பகவான் பெயர்ச்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பொன்னான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்கு. மண் பூமி வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். மாமன் மைத்துனர் வழி ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்க இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மைகள் கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்குங்க. பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக கூடி ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் படிப்பில் ஆர்வம் உற்சாகம் அதிகரிக்குங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் உங்களுடைய கல்விக்கு முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்குங்க. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் எழுதி உங்களுக்கு விசா கிடைக்குங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாயும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காதுங்க. பயிர்கள் சலித்து வளரும். உங்களுடைய விளை பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருவதால் உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேற இருக்கு. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மன நிறைவை மகிழ்ச்சியையும் அளிக்கும் ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மனதிற்கு இதமாய் அமைய இருக்கு. திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்கு. பணி காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ஜீவனஸ்தானத்தில் வக்ரகதியில் உள்ள சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி மீனராசியில் சஞ்சரிப்பதால் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு கிடைக்காது என்றிருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்களுடைய குல தெய்வம் துணை இருப்பதால் உங்களுடைய முயற்சியில் எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.